ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கல்லை பிடுங்குறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் பாதி கொல்லை கல்லை பிடிக்கிட்டு தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ எடுக்கிறதுக்கெலாம் எனக்கு டைம் இல்லை. ஏன்னா ஆள் கிடைக்கல. நானும் அப்பா, அம்மா, அக்கா மட்டும்தான் செடிலாம் பிடுங்கணும். அதனால் எங்களுக்கு டைம் இல்லை வீடியோ எடுக்க. இது லாஸ்ட் முடிகிற பார்ட்டில் தான் வீடியோவே எடுக்க ஆரம்பித்தேன். இது எங்கள் மாமாவுக்கு பத்திரிக்கை, அவங்க ஃப்ரெண்டுங்க பத்திரிக்கை வைக்க வந்திருந்தாங்க. அவங்க பார்த்துட்டு போகிறாங்க. இது எப்போ எடுத்த வீடியோ. எனக்கு வேலை அடுத்தடுத்து வேலைத்தால எடிட் பண்ணி போட முடியல. அடுத்து வேறு வீடியோ போட்டுட்டேன். எனக்கு டைம் கிடச்சப்போ தான் இப்போ எடிட் பண்ணி போடுறேன். குரல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். உடம்பு சரியில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கல்லை கொடி பிடிக்கிட்டு மல்லாட்டை ரொம்ப இத்துக்குச்சிங்க. அதனால் விரலால் சீச்சி பொறுக்கி போடுறாங்க. நாங்கள் கொல்லையில் சவுக்கு போட்டு தான் கல்லை போட்டோம். சவுக்கு கண்ணு மேலே கிடக்குன்னு சொல்லிட்டு கடலை செடி அப்போ அள்ளி போடுறாங்க. இது அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. இந்த சைடு ரோட்டு ஓரமாக தண்ணி ஏறி பாயாது. இந்த பக்கம் மேடாக இருக்கும். அதனால் அந்த சைடில் பிடுங்கின கொல்லைக்கு, கல்லை பிடுங்கி போட்ட கொல்லைக்கு தான் தண்ணி ஓட்டிகிட்ருக்கு. அதனால தான் அங்கே அப்பா வெட்டி போட்டு கட்டிகிட்ருக்குறாங்க தண்ணி. நான் இந்த சைடு ஏறாத தண்ணி ஏறாத மேடு பகுதியாக இருக்கிறதுக்கு பாலியை வச்சு தண்ணி இறச்சிட்ருக்கேன். என்னோடய பொண்ணு தான் வீடியோ எடுத்தா. ஒரு 10 நாளுக்கு மேலேயே நாங்கள் கல்லை பிடுங்கி ஆஞ்சிட்டு இருந்தோம். ஏன்னா சவுக்குங்கிறதால மிஷின் விட முடியல, கையால் தான் ஆஞ்சோம். ஆள் கிடைக்கல, கொடி பிடுங்கிறதுக்கு ஆள் கிடைக்கல, கல்லாயத்துக்கும் கிடைக்கல. அதனால் ரொம்ப லேட்டாக தான் கொடி பிடுங்கி ஆஞ்சோம். இது கல்லை அளக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் இங்கெல்லாம் வீடியோ எடுத்தது. நான் எனக்கு அனுப்ப தெரியாது. கல் ஆஞ்சிட்டு அன்னைக்கு ஈவினிங் கல்லையெல்லாம் ஒன்று சேர்த்து வைப்போம். அது மாதிரி ஏன்னா எல்லாருமே வயசானவங்க, அவங்களாம் போட்டு தூக்க முடியாது. நாங்கள் தான் தூக்கிட்டு கொட்டுவோம் ஒரு இடத்துல. ஒரு சிலருக்கு தார்பாயில் இடம்லாம் நடந்து மாமரத்தை சுத்தம் பண்ணிவிட்டு சருகெல்லாம் கூட்டி விட்டுட்டு கொட்டிகிட்ருக்கேன். இது கையை வைக்கலாம். தண்ணி பிடிச்சி போய் கிடக்குது. தண்ணி வடிஞ்ச உடனே அப்படி தூக்கி விட்டுலாம் மேலே. கற்பாதாமா தெரியுது.
இந்த குண்டான சின்ன குண்டான கையில் எடுத்து கொடுங்க. ஏதா யாரும் ஃபோன் போட்டானா இருக்கானா பண்ணுங்க. டே ரொம்பலாம் பண்ணாதடா. சரி அழுவாதாதி. நான் தானே கை விட்டேன் இதெல்லாம். நான் தானே கை விட்டேன். தெரியலம்மா. கடலை ஆஞ்சு முடிச்சாச்சு. இனிமேல் கடலை பொறுக்கிற வேலை தான், வயலில் எரிஞ்சு கிடக்கிறது. அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.